நிதியுதவி 1000 ரூபாய் வந்தால் இதே ஆண்களுக்கு கொடுத்துருக்கலாமே, அது மதுக்கடையில் தான் போயிருக்கா. அதனால தான் அது தாய்க்கு கொடுத்தா. தாய்க்கு கொடுத்தாலும் அந்த திரும்பி அது எங்கே போகுது? மருத்துவ செலவாக அது மதுக்கடைக்கு தான் போகுங்க. தாய் என்பவள் இப்போ திருமணமாகி கணவன் இறந்து விட்டா, அந்த தாய் தான் ஒரு குழந்தை இருந்தால் அந்த தாயை முழுசாக எப்படி அந்த குழந்தைகளை பராமரிக்கிறது, அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்குது, அந்த குழந்தைகளுக்கு எப்படி கல்வி செலவு, மருத்துவ செலவு, அது வாழ்நாள் முழுவதுமே அந்த தாய் தாங்க படுறா. இப்போ தாய் என்பவள் கஷ்டப்படுறதில்ல, குடும்பத்தின் வளர்ச்சிக்கு நான் தான் பெரிது பாடுபடுவள் என்று எப்பயுமே சொல்ல மாட்டான். ஆனால் ஒரு தந்தை என்பவன் அவன் எப்பயுமே சொல்லி கொண்டிருப்பான், குடும்பத்தின் வளர்ச்சிக்கு நான் தான் பெரிதும் பாடுபடுவன். ஒரு தகப்பன் குடித்து விட்டு பெண்கள் வீட்டில் இருப்பார்கள், என்ன பேசுவதென்று தெரியாமல் அவன் உளறி கொட்டுவான். ஆனால் அதை கூட காதில் வாங்காமல் தன்னோட குழந்தைகளை பொத்தி பொத்தி வளர்க்குவதில் என்பது தாய் தாங்க. இப்போ உயர்ந்த சான்றோர்கள் பெரியவர்கள்லாம் ஆகிறது